15,000 சம்பளம் வாங்கின யுவராணி கையில காசே நிக்க மாட்டுது. அட 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அப்பவும் கையில காசே நிக்க மாட்டுது, எங்க போகுது எங்க வருதுன்னு தெரியவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா, இந்த 15,000 வாங்கும் போதும் 30,000 வாங்கும் போதும் செலவை நமக்கு கட்டுப்படுத்த தெரியல அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட நம்மளால செலவை கட்டுப்படுத்தவே முடியாது. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கார புள்ள 50,000 சம்பளம் வாங்குது, ஐயோ இந்த மாப்பிள்ள பாத்திருக்காங்களா அவன் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு சொல்லிட்டு இந்த சம்பளத்தை மட்டுமே மிகைப்படுத்தி நம்மளுடைய சமுதாயத்துல பேசி பேசி அதிகமா சம்பளம் வாங்கினா பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு விஷயமுமே கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 6 ஜார் மெத்தட் பத்தி நான் சொல்ல போறேன். 6 ஜார் மெத்தட்னா என்ன அப்படின்னா, எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற டாப் டு பாட்டம் நான் கிளியரா சொல்லி கொடுக்க போறேன். நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார்முலான்னு சொன்னதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சிடாதீங்க. உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா தெளிவா நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இதை நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்ல, அண்ட் நான் சொல்ற விஷயமும் கிடையாது. தி சீக்ரெட் ஆஃப் மில்லியனியர் மைண்ட் அப்படிங்கிற புக் எழுதின ஹாவ் ஏக்கர் இந்த ஒரு ஃபார்முலா 6 ஜார் மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு 14 வருஷம் எடுத்திருக்கிறாரு. 14 வருஷம் கழிச்சு தான் இந்த மெத்தட் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுது மக்களுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு புக்காவே போட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, நிச்சயமா இது நம்ம எல்லாருக்குமான வீடியோ. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜா நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஜார். அது என்னென்ன ஜார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இது ஜார் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த ஜாரை ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு தேவைகளுக்காக இதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நான் போட போறேன். அது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வச்சிருக்கிற மாதிரி கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜார் பொறுத்தளவுல இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜார். நம்ம எல்லாருக்குமே எசென்ஷியல்ஸ், நமக்கு தேவையானது அத்தியாவசியமான விஷயங்கள் செய்யறதுக்காக தான் இந்த ஜார். அதான் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜாரா இருக்கும். உதாரணத்துக்கு சாப்பாட்டு செலவு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, வரி, கேஸ் பில்லு, இந்த மாதிரியான தேவைகள் நம்மளால என்ன பண்ணாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்பாதிக்கவே செய்யறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 50, 60 இந்த மாதிரி மொத்த சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிரிச்சு நம்ம இதுல போட்டுடணும். சரியா? இந்த ஜார்ல இப்போ நான் உங்களுடைய சம்பளம் எவ்வளவா வேணா இருக்கலாம், நீங்க அதை எடுத்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, உங்க எல்லாருக்குமே இந்த 6 ஜார் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எசென்ஷியல் பாக்ஸ்ல என்னுடைய மொத்த சம்பளத்துல இருந்து எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணணும்? நிச்சயமா அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம செலவே பண்ணணும். 55%, 55% ஆஃப் மை ஹோல் சேலரி, 55% பணத்தை இந்த அத்தியாவசிய தேவைக்காக நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த எசென்ஷியல் ஜார்ல 55% நான் போடுறேன். ரெண்டாவது ஜார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது ஜார் லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா சேமிப்புக்காக, ஒரு ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணக்கூடிய ஒரு சேவிங்ஸ் ஜாராக தான் நான் இதை பார்க்குறேன். சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு சேர்த்து வைப்போம்? நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு, இல்லை படிப்பு செலவுக்காக இருக்கலாம், இல்லை கார் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் சேர்த்து வைப்போம் இல்லையா? ஸோ காருலாம் வாங்கணும்னா நிறைய லட்சம் தேவைப்படும். ஸோ அதுக்கு நிஜமாவே ஒரு லாங் டேர்ம் தான். ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் கார் வாங்க போறேன் அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு டெஸ்டினேஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அதுக்காக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த ஜாரில் நீங்கள் போட போறீங்க. இந்த ஜாரில் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் போட போறேன் அப்படின்னா 10% போட போறேன். உங்களுடைய மொத்த சேலரியிலேருந்து 10% இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்காக நீங்க போட்டு வைக்கணும். என்னது இது போதுமா, எனக்கு புரியலையேன்னு கொஞ்சம் சந்தேகங்கள் உங்க மனசுல இருக்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கான தெளிவே கிடைக்கும். மூணாவது ஜாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாருங்க. இதுக்கு தான்ப்பா நம்ம கரெக்டான செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு செலவு தான், சேமிப்பு இல்லை. சேமிப்புன்னு சொன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும், செலவுன்னு சொன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்கும்ல. இது செலவுக்கான ஒரு ஜார் தான். என் முகத்திலேயே அது ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிருக்கும். இந்த புக் எதுனா ஹாவ் ஏக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நிச்சயமா நீங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை போடணும் அப்படின்றாரு. இது வந்து எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. நான் தான் அது செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு மாத்திக்கிட்டேன்.
எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாங் டேர்ம்லையும் பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக தான் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எதுக்கு இதுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் மாத்துறேன். என்னன்னா நமக்கான எஜுகேஷன், இது நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய ஃபியூச்சருக்கான எஜுகேஷன். பட் இது நமக்கான எஜுகேஷன். அதாவது இப்போ நீங்க ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த துறையில இன்னும் நீங்க சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆப்வியஸா இன்னும் உங்களையும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க அப்படின்னா பியூட்டிஷியன் பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். புதுசா அவங்க லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ அதை பத்தி கத்துக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அமௌண்ட் நம்ம இதுக்குள்ள போடணும். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம், கொஞ்சம் நீட்டா இருக்கணும், நம்மள கொஞ்சம் அழகா காட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக சில விஷயம், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வாட்ச் வேணும் கொஞ்சம் அழகா இருக்கும், இல்லைனா வந்து ப்ரொஃபஷனலா ஒரு ஃபீல் குட் கொடுக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக இந்த 3வது ஜாரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இங்கே ஒரு 55 போயிடுச்சு, இங்கே ஒரு 10 போச்சு, 65 போச்சு, 35% இருக்கு. இந்த 35%இருந்து 10% இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நான் போடுறேன். 10 பாருங்க, 10% செல்ஃப் டெவலப்மெண்ட்காக போடுறேன். இது நிச்சயமா நம்ம எல்லாருமே பண்ணணும். இதை தான் நம்ம தவற விட்டுடுறோம். அப்போ அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும்னா எப்படிங்க போக முடியும்? நீங்க டெவலப்பே ஆக மாட்டீங்க, சம்பளம் மட்டும் ஜாஸ்தியா கிடைக்கணும், ஜாஸ்தியா கம்பெனில இருந்து கொடுக்கணும்னா எப்படி தூக்கி கொடுப்பாங்க? நீங்க சரியா பெர்ஃபார்மன்ஸோ இல்ல கம்பெனி எதிர்பார்க்குற லெவலுக்கு நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அண்ட் இந்த 4வது ஜார் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கிறது. இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன நடந்தாலும் சரி இதை தொடவே கூடாது. ஏன்னா ஃபியூச்சரில் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போலாம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, ஃபியூச்சருக்காக அப்போ என்ன பண்ணுறீங்க? இது வந்து காரு, டிவி, நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காக வச்சுக்கிறோம், இது நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலவாகும். ஆனால் ஃபியூச்சர் என்ன ஆகும் ஏதாகுன்றது நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்மளுடைய மொத்த சம்பளத்துலேருந்து எதிர்காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடணும். ஸோ எதிர்காலத்துக்கும் நான் 10% போடுறேன். ஸோ இந்த எதிர்காலம் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பணத்தை எடுத்துடவே கூடாது. மொத்தம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதில் 10% நிச்சயமாக இதில் நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ ஃபியூச்சரை பற்றி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதன் மூலமாக நமக்கு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ கிடைக்கக்கூடிய வட்டிகளுக்கும் ஜாஸ்தியான வட்டி தான் நமக்கு கிடைக்குது. அது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்போது ஆப்வியஸாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே பிறந்திருக்கு. ஆனால் என்ன யுவராணி, எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அதுக்குள்ளே போக முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரியான ஒரு கேள்வி தான். நம்ம சேனலுடைய ப்ரொஃபைல் பேஜில் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. நம்மளுடைய சேனல் பயோல இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்டினுடைய கோர்ஸ் லிங்க்குக்கு அது உள்ளே போயிடும். பாருங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் வெறும் 500 ரூபாயிலேருந்து நம்மளுடைய முதலீடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில சொற்கள் என்ன, எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய டைப்ஸ் என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வாறு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோட்பாட்டை தேர்ந்தெடுக்கிறது அண்ட் எப்படி சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் பகுதியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற பல விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி டாப் டு பாட்டம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம இங்கிலீஷு, தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போது தள்ளுபடியை திறக்குவோம்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 67% ஆஃபரில் 399 கொடுக்குறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். 5வது ஜார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜார் அப்படின்னு சொல்லலாம். பாருங்களேன், ப்ளே, விளையாடுறதுக்காகவா? விளையாடுறதுக்காக நம்ம எங்கே போய் விளையாட போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது நம்மளோட சந்தோஷத்துக்கான ஒரு ஜார். ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், இல்லை பார்ட்டி போகணுன்னு ஆசைப்படுறோம், இல்லை ஹோட்டல் வெளியில் போயிட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நிச்சயமாக செலவு பண்ணணுங்க. எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக, நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் இருக்குது, தேவைகள் இருக்குது, அத்தியாவசியம் இருக்குது, இதெல்லாம் தொடவே கூடாது. அப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இல்லாத போது நான் எப்படி சந்தோஷமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ப்ளே ஜார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜார். ஸோ இந்த ப்ளே ஜாருக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம நிச்சயமாக செலவு பண்ணணும். இது அந்த மாதத்துலேயே நிச்சயமாக செலவு பண்ணி முடிச்சிடணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இதுக்குன்னு ஒதுக்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ளே உங்கள் சந்தோஷத்தை முடிச்சிடணும்.
1000 ரூபாய் கூட எனக்கு தேவையில்லை, ஒரு 200-300 தான் ஆச்சு அப்படின்னா வேணாம். இன்னும் சந்தோஷமா இன்னும் ஜாலியா 1000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுங்க. இப்போ நீங்க செலவு பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கான பணத்தை செலவழிக்கணும், சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஸோ இந்த பிளேக்கான பர்சன்டேஜ் நான் எவ்வளோ மென்ஷன் பண்றேன் அப்படின்னா 10%. ஏங்க சம்பாதிக்கிறது முழுக்க செலவழிக்கிறோம், குடும்பத்துக்காக கொடுக்குறோம், ஃபியூச்சருக்காக பார்க்குறோம், அட்லீஸ்ட் நமக்காக 10% சந்தோஷத்துக்காக செலவழிக்கலன்னா எப்படிங்க? எனக்கெல்லாம் மனசே வராது. இவ்வளோ சம்பாதிக்கிறமே, கடைசியில் நமக்கு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் தான் எப்போ பார்த்தாலும் வரும். அந்த எண்ணம் வராமல் இருக்கணும்னா இந்த ப்ளே ஜாரில் நிச்சயமாக உங்களோட சம்பளத்துலேருந்து 10% போட்டே ஆகணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 6th ஜார், கிவ்னா அந்த ஜாரை கொடுங்க அப்படின்றது கிடையாது, கிவ்னா கொடுத்து பழகு அப்படிங்கிறது தான். நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தும் பழகணுங்க. எல்லாமே நமக்குன்னு நினைக்காதீங்க. அதாவது சொல்லுவாங்களா, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்னு, அதுக்கு வேற ஒரு ரீசன் கூட சொல்றாங்க. பட் நிஜமாவே ஒரு 4 பேத்துக்கு உதவி செய்யணும். இந்த ஜாரும் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஜார். இவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ சதவீதத்தை பிரித்து கொடுக்கணும், இதில் எனக்கே பத்தல நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொடுத்து பாருங்க, நிச்சயமா உங்களுடைய பிளான், உங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். அது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு மொய் வைக்கணும் அப்படின்னா அதை கூட அது கிஃப்ட் தான், அடுத்தவங்களுக்கு தானே அது கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியான செலவுகளை இந்த 6வது ஜாரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த கொடுத்து பழகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 5% போடுறேன். ஸோ 5% கொடுத்து பழகிறதுக்காக. அவ்வளோதாங்க, இதுதான் 6 ஜார் மெத்தட். நம்மளுடைய மொத்த சம்பளத்தை இப்படி பிரித்து போட்டாலே போதுமான ஒரு விஷயம். ஸோ இது நம்மளுடைய தேவைகளுக்கான எசென்ஷியல் தேவைக்காக பண்ணக்கூடியதுனால 55% நம்ம நிச்சயமாக போட்டு வைக்கணும். இது நம்மளுடைய லாங் டேர்ம் ஃபியூச்சருக்காகன்னு கிடையாது, ஃபியூச்சர் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக. இது காரு இல்லை டிவி, பிள்ளைகளோட படிப்பு செலவு, அதுக்காக ஒரு 10%. இது நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்காக, நம்மளோட கெரியரில் இல்லை நம்மளோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் மெருக ஏற்றணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நிச்சயமாக 10% போட்டே ஆகணும். இது நம்மளோட ஃபியூச்சர் சேவிங்ஸ். என்ன ஆனாலும் எக்காரணத்தை கொண்டும் அந்த சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி அந்த ரூமுக்கு போகக்கூடாதுக்காக இது நம்ம எடுக்கவே கூடாது. ஒரு ஃபியூச்சர்ன்றதை நீங்கள் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளே, இது நம்மளோட சந்தோஷத்துக்கான ஒரு ஜார். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பழகணுன்றதுக்காக கிவ், கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஜார் 5%. ஸோ இப்படி தான் நம்மளுடைய மொத்த சம்பளத்துலேருந்து 100% இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடணும். இப்போ உங்களை சில பேருக்கு சில கேள்விகள் எழலாம். எங்கள் வீட்டில் செலவு ரொம்ப ஜாஸ்தி யுவராணி, நாங்கள் எப்படி 55% மட்டும் யூஸ் பண்ண முடியும், இதுக்கு மேலே எங்களோட செலவு இருக்குது அப்படின்னா, இந்த 55% உள்ளே போட்டிருக்கேன் இல்லையா, அதை எடுத்துட்டு நீங்கள் 60% அப்படின்னு கூட போட்டுக்கலாம். பட் நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணாலுமே இந்த ஜாரை ஃபாலோ பண்ணுறதுல எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அது எப்படி இங்கே ஜாஸ்தி பண்ணால் எங்கே குறைக்கணும் எங்கே ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்த கேள்வி, நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன் யுவராணி, கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணணும், இப்போது அது எந்த ஜாரை நான் போடுறதுன்னு கேட்டால் சூப்பரான விஷயம். சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இபி பில் பே பண்ணியிருந்தீங்கன்னா அது எசென்ஷியல் பாரில் வரும். சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி படம்லாம் சினிமாவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அது ப்ளே ஜாரில் வரும். ஸோ அந்த செலவையுமே எந்த ஒரு ஜாரில் வருதுன்றதை பிரித்து பார்த்து தான் நம்ம போடணும். பட் கடன் இப்படி வாங்குறது அடைக்கிறது மொத்தமாக இது எல்லாமே என்ன ஆகும்னா, இதை அடைச்சிட்டோம்னா கடன், அடுத்த மறுபடியும் ஒரு கடன் வாங்கலான்னு அந்த கடனை வாங்குறதுக்கு நிறைய தூண்டும். அதனால கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. நம்மளோட சம்பளத்தில் எவ்வளவு செலவு பண்ணணுமோ அப்படிதான் செலவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன், இதை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு கஷ்டமாக இருக்கும், மூச்சு பிடிச்சி சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்க, கடனெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் சந்தோஷமாக அந்த 6 ஜார் மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்புறம் இன்னொரு கேள்வி வரும், என்ன யுவராணி லாங் டேர்முக்கு 10% தான் போட்டிருக்கேன், இதில் நான் காரும் வாங்கிக்கணும் பிள்ளைங்களோட எதிர்காலத்தையே பார்த்துக்கணும்னா அது எப்படி பாசிபிள், ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டான ஒரு கேள்வி, அந்நியாயமான கேள்வியும் கூட. ஸோ இப்போது இந்த ஜார்லேருந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதனோட தேவைகள் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்காக 10% வச்சுருக்கோம் இல்லையா, எனக்கு இது 10% தேவையில்லை யுவராணி, நான் என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட் ஒரு 7% மட்டும் வச்சுக்கிறேன். 7%ல் என்னால் எவ்வளோ செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அந்த ஃப்யூச்சர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கீங்க இல்லையா செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் 10%, அந்த 10% எடுத்துகிட்டு 7% போடுறீங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 3% இருக்கா, அந்த 3% வச்சுக்கோங்க. அப்புறம் இதுவும் பத்தாது, இப்போ ஆல்ரெடி இதில் 10 தான் இருக்குது, இதுலேருந்து ஒரு 3 எடுத்து இதில் போட்டால் 13%, அதுவும் எனக்கு பத்தாது யுவராணி அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சந்தோஷத்துக்காக 10% வச்சுருக்கீங்களா,
ஓகே வேறு வழி இல்லை, இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது இதுலேயுமே நான் என்ன பண்ணுறேன், 10% வேணாம் 7% போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுறேன். ஸோ இதில் 7% போட போகிறேன். ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய அந்த 10% வெளியில் எடுக்க போகிறேன். 10% வெளியில் எடுத்துட்டு 7% உள்ளே போட்டேன். இப்போ என்னாச்சு, இங்கேருந்து ஒரு 3% இருக்குது, இங்கேருந்து ஒரு 3% எக்ஸ்ட்ராவாக நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 மொத்தமாக 6% நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. இந்த 6%த்தையும் இந்த லாங் டேர்ம்குள்ளே போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே 10 இருக்குது, எக்ஸ்ட்ரா 6 போடுறேன், அப்போது 16%. லாங் டேர்முக்காக நான் 16% சேர்த்து வைக்க போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய மெத்தட் அப்படிங்கிறத உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். 10% இனிமேல் கிடையாது, 16% லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக. ஸோ இப்படி தான் இந்த 6 ஜாரையுமே நம்ம ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். எசென்ஷியல் ஜாரில் 60% போட்டுமே என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பாசிவ் இன்கம் தான் ஜென்ரேட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி சம்பாதிக்கிறதுக்கான வீடியோ நிறைய நம்ம சேனல்லே இருக்குது, அதை போய் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அந்த சம்பளம் வாங்கினா கூட அதையுமே 6 ஜாராக பிரிக்கணும். அதில் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எசென்ஷியலுக்கு, குறிப்பிட்ட சதவீதம் இதுக்கு அதுக்குன்னு இந்த 6 ஜார் மெத்தடை அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் சம்பாதிக்கும் போதும் நம்ம கடைபிடிக்கணும். இது ஆரம்பத்தில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீ வாயில் சொல்கிறதுக்கு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னீங்கன்னா கரெக்டு தான். செய்கிற போது கஷ்டமாக தான் இருக்கும், அண்ட் ஆரம்பத்தில் இதை கடைப்பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு கேள்வி வரும், இந்த ஆத்திர அவசரத்துக்கு, அதாவது இது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு எமர்ஜென்சி செலவு ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேருந்து எடுக்கிறதுனா நீங்கள் அதை இந்த லாங் டேர்மில் தான் எடுக்கணும். ஏன்னா இது உங்கள் தேவைக்காக தானே பண்ணுறீங்க, கார் வாங்குறது உங்களோட ஆசையை நிறைவேற்றுக்காக பார்க்குறீங்க. ஸோ உங்களால் ஏதாவது ஒன்று முடியாமல் போயிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வேணும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆப்வியஸாக நம்ம ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கணும். ஸோ அதனுடைய ப்ரீமியம்லாம் பே பண்ணுறது இங்கே வந்துடும் எசென்ஷியல் இல்லை. ஏன்னா அது என்ன ஆனாலும் மாற போகிறது இல்லை. வாடகை பணம் நிச்சயமாக கட்டணும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நிச்சயமாக கட்டி ஆகணும். அதெல்லாம் என்ன காரணம் ஆனாலும் தவிர்க்க போகிறதே இல்லை, அதெல்லாம் இந்த பாக்ஸில் தான் இருக்கும். இதையும் மீறி உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த லாங் டேர்மில் இருந்தால் எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 6 ஜார் மெத்தட் நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தி சீக்ரெட் ஆஃப் மில்லினியர் மைண்ட் அப்படிங்கிற புக் எழுதின ஆத்தர் ஹாவ் எக்கர் அப்படிங்கிறவர் நமக்கு சொல்லி கொடுத்தது 14 வருஷம் ரிசர்ச் பண்ணி கடைசியில் இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாமே இருந்தால் நம்ம மனசில் எந்த விதமான சோகங்களும் இருக்காது. நம்மளுடைய ஃபியூச்சருக்காக பார்த்தாச்சு, குடும்பத்துக்காக பார்த்தாச்சு, நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக பார்த்தாச்சு, நம்மளுடைய சுய சந்தோஷத்துக்காக பார்த்தாச்சு, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மையும் வளர்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் ஏன் பிடிச்சது அப்படின்றதுக்கான காரணங்கள் சொல்லுங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.